விஞ்ஞானம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. மெய் ஞானமே கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரை பற்றின அறிவு அறிந்து கர்த்தருக்கேற்ற ஞானத்தினால் நிரம்பியவர்கள், கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களை பரலோகத்திற்கு செல்ல முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன? ஒரு மனிதன் உத்தமனாய் சன்மார்க்கனாய் கர்த்தரால் பாராட்டப்படக்கூடிய நிலையில் வாழ வேண்டும் என்றால் அது எப்படி? அதாவது கர்த்தர் பாராட்டும் ஒரு பரிசுத்தவான் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஃபார்முலாவை இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அது கர்த்தருடைய கண்களில் பிரியமாய் இருக்கும், கர்த்தர் நம்மேல் அன்பாய் இருப்பார் என்பதற்கு ஒரு அடையாளமாக, ஒரு உதாரணமாக யோபையாவின் வாழ்க்கை இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவருடைய குணம் என்ன என்பதை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பரிசுத்தவானின் வாழ்க்கையை நாம் பார்த்து அவருடைய வாழ்க்கையின்படி நாம் நடக்கும் பொழுது நாமும் அவரை போல ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். நம்முடைய பிறப்பு அர்த்தம் உள்ளதாகவும் நிரந்தரமானதாகவும் இரண்டாம் மரணத்தினால் அழிக்கப்படாததாகவும் நம் ஆத்மா பாதுகாக்கப்படும். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி செய்வது என்பதை குறித்து சற்று இந்த வேத பகுதியில் ஆராய்ந்து பார்ப்போம். ஊஸ் என்கிற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தில் யோபு என்கிற மிகப்பெரிய பணக்காரராய் இருந்தார். அதாவது பொதுவாக பணக்காரர்களாய் இருப்பவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் அதிகம் பாவம் செய்திருப்பார்கள், தீமை செய்திருப்பார்கள் என்பது உலக வழக்கம், அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் யோபு ஐயா மிகப்பெரிய பணக்காரராய் இருந்திருக்கிறார். அவருடைய சொத்துகள் மிகவும் பெரியது. 7000 ஒட்டகங்கள், 3000 ஆடுகள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், இவ்வளவு மிருக ஜீவன்கள் அவருக்கு இருந்தது. ஒரே ஒரு மாடு வைத்திருந்தால் அதை போஷிப்பதற்கு, அதற்கு தேவையான புல் வளர்ப்பதற்கு நிலம் தேவை. ஒரு மாடு இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு நிலப்பகுதி தேவைப்படும், அதற்கான ஆகாரம் தயாரிப்பதற்கு புல் தேவைப்படுவதற்கு. இப்படி ஒவ்வொரு மிருகத்திற்கும் தேவையான ஆகாரத்திற்கேற்ற நிலப்பகுதியும் இருந்திருக்க வேண்டும். அவருக்கு இந்த அளவுக்கு மிருக ஜீவன்கள் இருந்தது என்றால் அதற்கு ஏற்ற மிகப்பெரிய நிலப்பகுதியும் இருந்திருக்கிறது. அதாவது இதை பொறுத்து பார்க்கும் போது தேசத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய முதல் ஸ்தானத்தில் இவர் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராய் இருந்திருக்கிறார். இத்தனை மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுப்பதற்கு தேவையான புல்லை வளர்க்க நிலங்கள் தேவை. இத்தனை மிருக ஜீவன்களையும் பராமரிக்க யோபு ஐயா ஒருவரால் முடியாது. அநேக வேலையாட்கள் இருந்தார்கள், நூற்றுக்கணக்கான வேலையாட்களும் இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய பணக்காரராகவும் இருந்தார். அவரை பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஊஸ் எனும் தேசத்திலே யோபு என்னும் ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ஒருவனும் பூமியில் இல்லை. பூமியில் இருப்பதிலேயே கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து அந்த மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமா என்ற கேள்வி பலருக்கும் எழும்புகிறது. அந்த அளவுக்கு அறியாமையினால் இருக்கிறோம். கண்டிப்பாக நம் தகப்பனுக்கும், நம் வீட்டில் நம் தாய் தகப்பனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று தெரியும். ஆசிரியர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும். அது மரியாதை நிமித்தமான ஒரு ஆரோக்கியமான பயம், ஒரு மரியாதை தான். அப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்த நமக்கு சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு பயப்பட வேண்டுமா என்று கேள்வி கேட்பவர்கள் இன்று அநேகர். இது வேதனைக்குரிய காரியம். கர்த்தருக்கு பயந்து நடுங்கி வாழ வேண்டும். அவர் சர்வ வல்லமை,
உடையவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம் நாசியின் சுவாசம் அவர் கையில் இருக்கிறது. நம்மை படைத்தவர், நம்மை வாழ வைத்திருக்கிறவர், நம்மை கொண்டு போக போகிறவர், எரி நரகத்திற்கு நம்மை போடவும் வல்லமை உடையவர், பரலோகத்தில் சேர்த்து கொள்ளவும் வல்லமை உடையவர். அவரன்றி அணுவும் அசையாது. அவர்தான் சகலமும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், இன்றும் ஆண்டு கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட பரம தகப்பனுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டாமா? இது கேள்வியே கேட்க கூடாத விஷயம். அவருக்கு பயந்து நடுங்கி நடக்க வேண்டும். அப்படி அவர் சித்தத்திற்கு பயந்து யோபையா என்ன செய்தார்? பொல்லாப்புக்கு விலகினார். பொல்லாப்பு என்றால் பொல்லாதவனின் செயல்கள் பொல்லாப்பு. பொல்லாதவன் என்றால் சாத்தான். சாத்தானின் செயல்களே பொல்லாப்பாய் இருக்கிறது. அவன் என்ன செய்வான்? அவன் செயல்கள் என்ன? வேதம் நம்மை குழப்புவதல்ல, நமக்கு மாயையை உண்டு பண்ணுவதல்ல, அது நம்மை தெளிவாக்குகிற ஒரு காரியமா இருக்கிறது. வேத புஸ்தகம் நம்மை தெளிவாக்குகிறது, தெளிந்த புத்தியை கொடுக்கிறது. சாத்தான் நமக்கு தீமை செய்வான், அவன் பொல்லாதவன் என்று தெரியும். அவன் என்னென்ன செய்வான் என்பது நமக்கு தெரியுமா? நிச்சயம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை மாம்சத்தின் கிரியைகள் 17 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தான் சாத்தானின் செயல்கள். அது என்ன என்ன என்றால் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இந்த 17 காரியங்களும் சாத்தானின் கிரியைகள், பொல்லாத ஆவியின் செயல்பாடுகள். பொல்லாப்பு என்பது ஃபார்முலா இதுதான். இந்த விஷயங்கள் எல்லாம் பொல்லாப்பு. இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு கர்த்தருக்கு பயந்து யோபையா விலகினார். அப்படி என்றால் இந்த பாவங்கள், இந்த அசுத்தமான இந்த 17 காரியங்களும் யோபையாவின் இடத்தில் இல்லை. அவர் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார். அப்படி என்றால் மிக தெளிவாக நமக்கு தெரிந்து கொள்ளலாம், விக்கிரக ஆராதனை கிடையாது. அவர் தன்னுடைய குடும்பத்தை, தன்னை, தன் வீட்டை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அடுத்தது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடவில்லை. தனி மனித ஒழுக்கம், ஒழுக்கமான கற்பு நெறியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இந்த காரியம். அதற்கு அடுத்தது பண ஆசை இல்லை. ஏனென்றால் கோபங்கள், சண்டைகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட மோசமான இந்த 17 குணங்களும் அவரிடத்தில் இல்லை. தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தினமும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாக அடுத்தடுத்த வசனங்களில் இருக்கிறது. அவர் பலி செலுத்தினார், கர்த்தருக்கு பயந்தார் என்று. கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வது என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலை பல விதங்களில் பிரிக்கலாம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து மரணம் அடையும் வரைக்கும் நாம் செய்த நன்மை தீமைகள் எல்லாம் பரலோகத்தால் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ தூதர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உதாரணமாக, சாதாரணமாக, பொதுவாக கர்த்தரை அறியாத மக்கள் கூட சொல்லுவார்கள். பேசிக்கொள்ளும் போது நாம் கவனித்து பார்த்தால் தெரியும். யாரையாவது அடுத்தவர்களை குறித்து பேசும் பொழுது சொல்லுவார்கள், அவன் மகா அக்கிரமக்காரன், அவனுக்கு என்ன துன்பம் வரப்போகிறதோ தெரியாது, அந்த அளவுக்கு அவன் துன்பப்பட போகிறான், வேண்டுமென்றால் பார் என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் ஒரு நல்லவன் இருந்தால் அந்த மனிதனை குறித்து அவன் எவ்வளவு நல்லவன், அவன் நிச்சயம் அவனும் அவனுடைய சந்ததியாரும் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பார்கள், அவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் செய்த நன்மைகள் ஏராளம் என்று புகழ்ந்து பேசுவார்கள். அவர்களுக்கு நன்மை விளையும் என்றே சொல்லுவார்கள். யாராவது ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனையும் அவன் அந்தரத்தில் செய்கிற, அவன் வீட்டுக்குள், அவன் அறையில் செய்கிற பாவங்களை குறித்தும் கூட யாராவது ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தால்தான் அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும். அதே போல ஒருவன் ரகசியமாய் செய்கிற நன்மையான கிரியைகளுக்கும் பலன் தர வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பார்த்து கொண்டிருந்தால் தானே கொடுக்க முடியும். அதனால் தானே நன்மை தீமை விளைகிறது.
ஒருவனுடைய செயலுக்கு பதில் கிடைக்கிறது என்றால் யாரோ ஒருவர் கவனித்து அதை கொடுக்கிறார் என்பதே உண்மை. யாரோ ஒருவர் என்றால் அதை ஒரு மனிதன் கொடுக்க முடியாது. எல்லா மனிதனையும் எல்லா காலங்களிலும் ஆயிரம் வருடங்களாக யாரால் பார்த்து கொண்டிருக்க முடியும்? அந்த மனிதனுடைய ஆயுள் போய்விடும். அதனால் எப்பொழுதும் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிற வல்லமை, எப்பொழுதும் எல்லோரையும் படைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவனுக்கே முடியக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்படியானால் அவரே நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரே நமக்கு நன்மையையும் தீமையையும் நமக்கு ஏற்ற தண்டனைகளையும், அதாவது நாம் செய்கிற நன்மைக்கு ஏற்ற நற்பலன்களையும் தீமைக்கு ஏற்ற தண்டனைகளையும் கர்த்தரே தருகிறார் என்பது சத்தியம். அவர் சர்வ லோகங்களின் நியாயாதிபதி. அவர் நீதியாய் நியாயம் செய்கிறார் இந்த பூமியின் மேல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை கவனிப்பதினால்தான், மனித குலத்தை கவனிப்பதினால்தான் அவரால் நன்மை தீமை செய்ய முடிகிறது. கவனிக்காமல் எதையுமே பார்க்கவில்லை என்றால் நாம் நல்லது செய்து வாழ்ந்தால் என்ன, தீமை செய்து வாழ்ந்தால் என்ன, அது நமக்கு பலனை உண்டு பண்ணாதே. நம்மை படைத்தவர் அதை கவனித்து கொடுப்பதினால்தான் அப்படி ஒரு பலனே உண்டாகிறது. இல்லை என்றால் எல்லா மனிதர்களும் உலகத்தில் தீயவர்களாகவே வாழ்ந்துவிட்டு போகலாம். ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று பட்சித்து வாழ்ந்துவிட்டு போகலாமே. நம்மை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய சிறு சிறு செயல்கள் கூட, ஒரு சின்ன விஷயங்கள் கூட, ஒரு சிறு பாவம் கூட, நாம் செய்கிற காரியங்களை, நம்முடைய செயல்களை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதற்கேற்ற பலனை தருவார். இந்த வேதாகம பகுதியில் யோபு ஐயாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அடுத்தடுத்த காரியங்கள் வருகிறது. 1ஆம் அதிகாரத்தில், அதாவது பரலோகத்தில் கர்த்தருடைய சன்னதியில் வந்து தேவ தூதர்கள் இருக்கும் பொழுது சாத்தானும் அங்கு வந்து நிற்கிறான். அவரோடு பேசுகிறார்கள், கர்த்தரோடு பேசுகிறான் என்பதை இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிக தெளிவாக வெளிப்படையாகவே. சரி, சிலர் இன்றும் கூட பேய் பிசாசு இல்லை, சாத்தான் எல்லாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே அப்படி நினைப்பதுண்டு. பலர் அப்படி இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறது. வேத புஸ்தகம் அவர்கள் வீட்டில் இருக்கிறதா அல்லது அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. வீட்டிலிருந்து பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயங்களில் வேத புத்தகம் இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். அதை புரிந்து கொண்டு நடப்போம். வேதத்தை எடுத்து வாசிப்போம். தெல்ல தெளிவாக யோபு ஐயாவின் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் இருந்தது, அதில் சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருந்தார், தேவ தூதர்கள் வந்து நின்றார்கள். இங்கிருந்து சாத்தான் போனான். யோபு ஐயா பூமியில் இருக்கிற யோபு ஐயாவை குறித்து பேசினான். அங்கிருந்து வந்தான், யோபு ஐயாவுக்கு துன்பத்தை கொடுத்தான், அவருடைய மனைவிக்குள் நுழைந்தான், தீமை செய்தான், பேசினான். இதையெல்லாம் பரலோகம் கவனித்துக் கொண்டு கர்த்தர் கடைசியில் அவர்கள் நண்பர்கள் செய்த செயல்களை எல்லாம் பார்த்து பேசிய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் பதிலும் தருகிறாரே. யோபு ஐயாவுடன் நேரடியாக கர்த்தர் பேசினாரே. மெய் ஞானத்தை அறியாமல் விஞ்ஞானத்தினால் என்ன பலன்? நம் ஜீவன் போன பின்பு எங்கு நிற்கிறோம்? விஞ்ஞானம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. மெய் ஞானமே கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரை பற்றின அறிவு அறிந்து கர்த்தருக்கேற்ற ஞானத்தினால் நிரம்பியவர்கள், கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களை பரலோகத்திற்கு செல்ல முடியும். நம் ஜீவனை, நம் ஆத்துமாவை நிரந்தரமாக காப்பாற்ற முடியும், எரி நரகத்திற்கு போகாமல். விஞ்ஞானிகள் எல்லாம், விஞ்ஞானத்தை கற்றவர்கள் எல்லாம், பெரிய மேதைகள் எல்லாம் பரலோகத்திற்கு போய்விட முடியாது. விஞ்ஞானம் கற்றறிய வேண்டும். கற்பது நல்லது. அப்பொழுது கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவர் வல்லமையை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் வேத வசனங்களே சத்தியம். இன்றைக்கு சொல்லப்படும் விஞ்ஞானம் நாளைக்கு பொய்யாய் போய்விடும். ஆனால் மெய் ஞானமான கர்த்தருடைய வார்த்தைகள் என்றும் மாறாது, என்றும் அழியாது. யோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் இந்த வேத பகுதியில் விருந்து கொண்டாடுவது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் உள்ளது.
மனிதர்கள் ஒன்று கூடி, உறவினர்களோ நண்பர்களோ தேவையானவர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு நல்ல ஆகாரத்தை சமைத்து சாப்பிட்டு, அது முக்கியமான சாப்பாடு விருந்தா இருக்கிறது. அடுத்தது களியாட்டுகள். ஆஹ் அவர்கள் சந்தோஷத்திற்காக பேசுவது, பாடுவது போன்ற இந்த கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு சம்பவத்தை அவ்வப்போது நடத்துவது எல்லா தேசங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிற பழக்கமா இருக்கிறது. எந்த ஒரு விருந்து கொண்டாடலா இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தில் செய்யப்பட்டால் அது பரிசுத்தமானது. மற்றபடி மனிதர்களால் நமக்காக, நம்முடையவர்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக கொண்டாடப்படுகிற எல்லா விருந்து கொண்டாடல்களும் பாவமே. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தரை குறித்தே நாம் அவருடைய நாம மகிமைக்காகவே ஒரு நாளை தெரிந்து கொண்டு அந்த நாளில் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தரை குறித்து பேசி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி பின்பு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த காலத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் பின்பு விருந்து சாப்பிடுவது நல்லது. இது முறையான விருந்து கொண்டாடல். இது பரிசுத்தமானது. ஒரு நாளை உருவாக்க நமக்கு அதிகாரம் இல்லை, நம்மால் முடியாது. ஒரு நாளை அழிக்கவும் நம்மால் முடியாது. எதை வைத்து நம்முடைய நாள் என்று அதை சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டு திரிவது? இப்படி கொண்டாடப்படும் போது யாருடைய பெயரால் கொண்டாடப்படுகிறதோ அவர்களுக்கு துன்பம் வரும். தனக்கென்று ஒரு நாளை கொண்டாடக்கூடாது. பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமண நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளை சிறப்பிக்க வேண்டும் என்றால் நாட்களை படைத்த நம் தேவனுக்கு அந்த நாளில் மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கென்று உபவாச நாளை நாமே நியமித்துக் கொள்ளலாம். எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம், தவறில்லை. கர்த்தருடைய நாமத்தினால் ஒன்று கூடி மீட்டிங் நடத்தலாம், தவறு இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு வீட்டில் 5 பேர் கூடி இன்றைக்கு நான் கர்த்தருக்கென்று விருந்து கொண்டாட போகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக கர்த்தருக்கென்று பலி செலுத்தி ஆராதனை செய்து விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக கர்த்தருடைய நாளை கொண்டாடலாம், தவறே இல்லை. ஒரு குடும்பமாக, உறவினர்களாக, ஒரு ஊராக, ஒரு தேசமாக, எப்படி வேண்டுமென்றாலும் கர்த்தருக்கென்று நாம் ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த நாளை சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். தனி மனிதனுக்காகவோ சாதாரண ஒரு காரியத்திற்காகவோ ஒரு விஷயத்திற்காகவோ நாட்களை சிறப்பிக்க கூடாது. நாம செய்கிற எல்லா காரியங்களும் பாவமே. இதற்கு அழுத்தம் திருத்தமான மிகப்பெரிய ஆதாரம் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். யோபையாவின் புஸ்தகம் முழுக்க இதில் இருக்கிறது என்றே சொல்லலாம். அடுத்தது தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். பெல்ஷத்சார் விருந்து கொண்டாடினான். அந்த பரலோகத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. எப்பொழுது? இந்த ராஜா விருந்து கொண்டாடிய போது. வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் விருந்து கொண்டாடல்கள் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கவனித்து பார்ப்போம். மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய நியாய தீர்ப்பை ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். யோபையாவின் காலத்தில் யோபையா அவர் உத்தமனாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகள், யோபையாவின் 10 பிள்ளைகளும் விருந்து கொண்டாடுகிறார்கள். அந்த 7 மகன்களும் யோபையாவின் 3 மகள்களுக்கு, தன் தங்கைகளுக்கு, தன் சகோதரிகளுக்கு, வாருங்கள் எங்கள் வீட்டிற்கு விருந்து என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் விருந்து கொடுக்கிறார்கள். இப்படி செய்கிற அந்த விருந்தில் யோபையா கலந்து கொள்ளவில்லை. அவர் தனியாக தான் இருந்திருக்கிறார். ஏனென்றால் மறுநாள் அவர்களை அழைத்து அனுப்பி இவர் பலி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் போய் அதில் கலந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர் உத்தமனாய் இருந்தார். யோபையா அவர்கள் பிள்ளைகள் செய்த விருந்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அவர்கள் அழைக்காமல் இருந்திருப்பார்களா தன் தகப்பனை? இவர் போகவில்லை. ஏன்? அது பரிசுத்தம் அல்ல. அது மட்டுமல்ல, இவர் கலந்து கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்ல, இவர்கள் எல்லாரும் புசித்து திராட்சரசத்தினால் மயக்கத்துடன் இருந்திருப்பார்கள். மறுநாள் காலை அழைத்து அனுப்பி இவர்களுக்காக ஜெபித்து பலி செலுத்தி அவர்களை சுத்திகரித்து அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நியாய தீர்ப்பு வருகிற அந்த நாளில் அவர் மறுநாள் காலையில் தான் அழைத்து அவர்களை சுத்திகரிக்க போகிறார். அதற்குள்ளாகவே நியாய தீர்ப்பு. அவர்கள் கூடியிருந்து விருந்து கொண்டாடும் பொழுதே நியாய தீர்ப்பு வந்து விட்டது. மரித்தார்கள் எல்லோரும்.
இதை குறித்து தெளிவாக நாம் பார்க்கலாம். இப்படி வேத புஸ்தகத்தில் எங்கெங்கெல்லாம் விருந்து கொண்டாடல் ஜனங்கள் தீயவர்கள் தான் அப்படி செய்திருக்கிறார்கள். கர்த்தரை முழுமையாய் அண்டிக் கொள்ளாத அறியாமையின் பிள்ளைகள் தான் அப்படி செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கேயும் விருந்து கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் எங்கும் இல்லை. அப்படி அவர்கள் செய்திருந்தால் அது கர்த்தருக்கு செலுத்தின பலியா இருக்கும். எஸ்ரா ஐயாவின் காலத்தில், நெகேமியா ஐயாவின் காலத்தில் இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டி அங்கு கர்த்தருக்கு பலி செலுத்தி 1000 பேருக்கு திருவிழா போல செய்தார்கள். 1000 காளை மாடுகளையும் ஆடுகளையும் வெட்டி பலி கொடுத்து விருந்து செய்தார்கள். அங்கு எந்த தீமையும் நடக்கவில்லை. ஏன் சாலமோன் ராஜா செய்தார் தேவாலயம் கட்டி, அங்கு எந்த ஒரு தீமையும் நடக்கவில்லை, நியாய தீர்ப்பும் வரவில்லை. ஏனென்றால் அங்கு கர்த்தருடைய நாமத்தினால் செய்யப்பட்ட விருந்து, அது கர்த்தருக்கு செலுத்தின பலி. அதனால் அது பரிசுத்தமாய் காக்கப்பட்டது. 1000 ஜனங்கள் கூடியிருந்த இடத்தில் கூட ஒரு பிரச்சனையும் வரவில்லை. 10 பேர் 20 பேர் கூடியிருக்கிற இடத்தில் மகா பெரிய தீங்கு வருகிறது. மனிதர்கள் கூடுவது கர்த்தருடைய நாமத்தினால் இருக்கும் பொழுது அது பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தருக்காக நாம் விருந்து செய்து கர்த்தருடைய நாமத்தினால் அதை கொண்டாடினால் அங்கு எந்த பிரச்சனையும் வராது. சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால். நம்முடைய இன்பத்திற்காக செய்கிற விருந்து கொண்டாடல்கள் ஆபத்தில் தான் முடியும். மனித வாழ்க்கை என்பது ஒரு கொடி போன்றது. தாவரங்களில் கொடி வகையான தாவரம் இருக்கிறது. அது கொடியாக ஓடும். அது மரங்கள் கிளைகள் எதின் மேலாவது ஏறி படர்ந்து அதன் பின்பு பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அப்படி செய்கிற ஒரு திராட்சையை எடுத்துக்கொள்வோம். திராட்சை பழம் என்பது ஒரு கல் தூணிலோ மரங்களிலோ ஏறி படர்ந்து கனி தரும். மனிதனும் திராட்சை கொடி போலதான். கர்த்தர் மேல் படர்ந்தே நாம் கனி கொடுக்க வேண்டும். நாமாக நிலைத்து நிற்பேன், எதன் மேலும் படர மாட்டேன், கர்த்தர் மேல் படர மாட்டேன், நான் தனியாக நிமிர்ந்து நிற்பேன் என்றால் ஒரு சிறு காற்று கூட நம்மை ஒடித்து எரிந்து விட்டு போய்விடும். சிறு துன்பம் கூட நம்மை கவிழ்த்து போட்டுவிடும். நம் ஜீவனை போய்விடும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் மேல் படர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் பாதையானால் அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும். அவர் மரமானால் அதன் மேல் நாம் கொடியாய் படர வேண்டும். அவர் ஜீவனாய் இருந்தால் நாம் சரீரமாய் இருக்க வேண்டும். அவரோடு இணைந்த வாழ்க்கைதான் பரிசுத்தமான வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரே வழி. சினிமா பார்ப்பது, களியாட்டுகளில் விருப்பப்படுவது அப்படியே இருக்கக்கூடாது, அழிந்து போவோம். கர்த்தர் மேல் படர்ந்து அவருக்கேற்ற வழிகளில் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. யோபு ஐயாவுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தார்கள். அந்த 7 மகன்களும் ஒவ்வொரு நாளும் தன் சகோதரிகளை அழைத்து ஒவ்வொரு நாள் விருந்து கொடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த விருந்து கொண்டாடல் நடக்கிறது. எல்லோரும் 10 பிள்ளைகளும் ஒன்று கூடி விருந்து கொடுக்கிறார்கள். பெரிய அண்ணன் ஒரு நாள் விருந்து கொடுக்கிறார், 2ஆம் நாள் இன்னொருவர் விருந்து கொடுக்கிறார். இப்படியாக விருந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி செய்வது யோபு ஐயாவுக்கு பிரியம் இல்லை. அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. இவர் சொல்லி பார்த்திருப்பார், பிள்ளைகள் கேட்டிருக்க மாட்டார்கள் என்பது மிக தெளிவாய் விளங்குகிறது. ஏனென்றால் அந்த விருந்தில் இவர் பங்கேற்கவில்லை. அதிலிருந்து இவருக்கு விருப்பம் இல்லை என்று தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் வேண்டாம் என்று சொல்லி இருப்பார் நிச்சயமாக. ஆனால் யோபு ஐயாவின் மனைவி யோபு ஐயாவை போல உத்தமமாய் அவர் வாழவில்லை. அவருடைய பேச்சுகள் பின்னால் பொறுகிறது. யோபு ஐயாவின் மனைவி பொல்லாத ஒரு ஆவியினால் ஏவப்பட்ட ஒரு மனுஷியாக இருந்திருக்கிறார். ஒருவேளை அவர் செல்லம் கொடுத்திருக்கலாம். இப்படியாக அந்த சம்பவங்கள் நடக்கும் போது இவர்கள் எல்லோரும், அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி, பெரிய பிள்ளைகள் எல்லோரும் பெரியவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 3 பெண்களுக்கும் திருமணம் ஆகியிருக்க வாய்ப்பில்லை. சிறு பெண்களாய் இருந்திருக்கலாம். இவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் என்ன நடக்கிறது என்றால், யோபு ஐயாவின் தவறு என்று சொன்னால் அவர் பயந்தார். என்ன பயந்தார் என்றால், அவர் யோபு ஐயா ஒரு குற்றமும் இல்லாதவர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சோதனை வரும் வரைக்கும் அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. எப்பொழுதும் அவரிடத்தில் இல்லை. கர்த்தரே அவரை குற்றவாளி அல்ல என்று சொல்லிவிட்டார். உத்தமனும் சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அதனால் அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தார்களா என்று பார்க்க வேண்டும். அவருக்கு தீமை வந்தது, அவர் உத்தமனாய் இருந்தும் அவருக்கு தீமை வந்ததே என்று பலர் பேசலாம். ஆனால் அவர் உத்தமர் தான். ஆனால் அந்த பிள்ளைகள் உத்தமமாய் இருந்தார்களா? அவரால் ஆன வரைக்கும் உத்தமமாய் வளர்த்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வாயின் வார்த்தையினாலும் செயல்களினாலும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று யோபு ஐயாவே நம்பி இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்தில் பாவம் செய்திருந்தால், கர்த்தரை தூஷித்திருந்தால் என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகள் செயலினாலோ வார்த்தையினாலோ கர்த்தருக்கு விரோதமாய் தூஷிக்க மாட்டார்கள். ஒருவேளை இருதயத்தில் தூஷித்திருந்தால் என்ன செய்வது? அதற்காக நாம் கர்த்தருக்கென்று நாம் ஜெபித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக நாம் பலி செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் விருந்து முடிந்ததும் மறுநாள் அதிகாலையில் அழைத்து அவர்களுக்காக இவர் பலி செலுத்தி கொண்டு இருந்தார். இப்படியாக நடந்தது. அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஏன் இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்றால், விருந்து கொண்டாடல் என்றால் நம்முடைய நாட்களில் நாமே இந்த சமுதாயத்தை வைத்தே பார்ப்போம். ஒருவரோடு நாம் எல்லோரும் நம் சகோதரர்கள் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடினால் நாம் சும்மா இருக்க மாட்டோம். அந்த அக்கா இப்படி, இந்த தங்கை இப்படி, இந்த அண்ணன் இப்படி என்று ஒருவரை ஒருத்தர் நாம் பேசிக் கொண்டிருப்போம். ஒருவரை குற்றப்படுத்துகிற பழக்கம் இருக்கும், அல்லது பொறாமைப்படுகிற பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு பொறாமை வந்துவிடும். அவள் மட்டும் இப்படி இருக்கிறாளே என்று பொறாமை எண்ணம் வந்துடும். அவள் வாங்கிய நகைகள் இப்படி நல்லாக இருக்கிறதே, என்னிடத்தில் அப்படி நகை இல்லையே என்று தோன்றலாம். அவர்கள் உடுத்திருக்கிற உடை நமக்கு பிடித்து நாம் அதன் மேல் பொறாமைப்படலாம். விருந்து கொண்டாடல் என்றால் இதானே ஆராய்ச்சி எங்கு நடக்கும். அதனால் இப்படி இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து போட்டி, பொறாமை, பெருமை, என்னிடத்தில் இது இருக்கிறது பார்த்தாயா என்று பெருமை கொண்டிருக்கலாம். இருப்பவர்கள் பெருமை கொள்வார்கள், இல்லாதவர்கள் பொறாமைப்படுவார்கள். எல்லாம் பாவமே. மொத்தத்தில் ஒன்று கூடினால் பாவம் பெருகும். இதனால்தான் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த கொண்டாட்டங்களும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தரையே நாம் நேசித்து அவருடைய 7 பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிற பண்டிகைகளை கொண்டாடலாம். கர்த்தருக்கென்று நியமித்திருக்கிற உபவாசித்து நாம கர்த்தருக்கென்று உபவாச நாட்களை நியமித்து உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சேரலாம். அதற்காக எல்லோரும் ஒன்று கூடலாம், தவறில்லை. நன்மையே விளையும். அப்படிதான் செய்ய வேண்டும். ஒன்று கூடி கர்த்தருக்கென்று உபவாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கென்று பண்டிகையும் கொண்டாடலாம். நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக சபையாக எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனால் அது டிசம்பர் 25 என்று ஒரு விக்கிரகமாக்காமல் அந்த நாளை நாம ஒரு நாளை நியமித்து செய்யலாம். எல்லா நாட்களிலும் செய்யலாம். எந்த நாளா இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த செய்யலாம். இப்படியாக நம்மை காத்து கொண்டு பொல்லாப்பு தீங்கு நமக்கு வரும் வழிகள் இதுவும் ஒன்று. விருந்து கொண்டாடல் மூலமாக நமக்கு தீங்கு நேரிடும். இந்த பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதை தெரிந்து கொண்டு விருந்து கொண்டாடல்களை தவிர்ப்போம். திருவிழாக்கள், பண்டிகைகள், பார்ட்டிகள் கொண்டாடுவதை நிறுத்துவது நமக்கு நல்லது. அதுவே நிரந்தரமானது. முற்காலத்தில் அப்படி இல்லை. ஒரு சில நூற்றாண்டுகளாக தான் இப்படியாக இருக்கிறது. இது இந்த காலத்தில் இருக்கிற சாத்தானின் வஞ்சகமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வஞ்சகத்தை விட்டு விலகி நம்முடைய சரீர ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் காத்துக்கொள்வோம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் பரலோக காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வீற்றிருக்கிறார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவ புத்திரர் அவர் முன்பாக வந்து நிற்கிறார்கள். பரலோகத்தின் மாதிரியை தான் இந்த பூமியில் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திலேயும் மீண்டும் புதுமையானது இங்கு ஒன்றும் இல்லை. பரலோகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் தேவதூதர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். நிர்வாகம், அதாவது
பெரிய தலைவர்கள் ஒன்று சேர்ந்து தம் கீழ் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் கொடுப்பது, கலந்து பேசி என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து விவாதித்து முடிவெடுப்பார்கள். இப்படிப்பட்ட காரியம்தான் அங்கு நடக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்பொழுது தேவ புத்திரர், அதாவது தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரலோக வாசிகள் எல்லோரையும் நாம் தேவ தூதர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். அப்படி இந்த பூமியில் வித்தியாசமாக படைத்த தேவன் தான் பரலோகத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்க அங்கும் இந்த பூமியில் இல்லாத புதிய காரியங்களை அங்கும் படைத்து வைத்திருக்கிறார். இதை விசுவாசிப்பது எளிது. சற்று ஞானமாக யோசித்தால் போதும். இந்த பூமியில் வித்தியாசமான பூச்சி இனங்களை எடுத்துக்கொள்வோம். ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. சிறியது, பெரியது, வித்தியாசமான நிறங்கள், வித்தியாசமான உருவங்கள் என்று பலவித தன்மைகளோடு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் இப்படி புதுமைகளாக நிறைய ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அதே போல பரலோகத்திலும் பலவிதமான தேவதூதர்கள் உண்டு, ஏஞ்சல்ஸ் உண்டு. அப்படி அங்கிருப்பவர்கள் சிறியவர்கள், பட்டாம்பூச்சி அளவுக்கு கூட சிறிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். வேதத்தில் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தேவதூதன் பூமியில் நின்றாராம். அவர் மண்ணின் மேல் ஒரு காலையும் கடலின் மேல் ஒரு காலையும் வைத்து அவருடைய தலை மேகத்திற்கு மேலாக இருந்ததாம். வானத்தை எட்டும் அளவுக்கு, அதாவது இந்த காலத்தில் பிளைட் செல்லும் அளவுக்கு உயரத்திற்கு அவர் நின்றிருக்கிறார். அப்படி என்றால் எத்தனை பெரிய தூரம், எவ்வளவு பெரிய உருவமாக அவர் இருந்திருக்கிறார். இப்படியாக அவர் படைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இப்படி பரலோகத்தில் தேவதூதர்கள், வித்தியாசமான உருவங்கள், வித்தியாசமான அளவுகள், இப்படிப்பட்ட நிறைய படைப்புகள் உண்டு. நாம் அறிந்தது ஒரு சில வேத வசனங்கள் ஆதாரத்திற்கு 1-2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஐயாவை தூதர்கள் சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனோவா ஐயா தூதரை சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. யோசுவா ஐயா பார்த்ததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. மரியாள் அம்மா பார்த்தது கேப்ரியல் தூதன். எசேக்கியாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அதில் சேராபீன்கள், கேருபீன்கள், அவர்களுடைய வித்தியாசமான தோற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது 4-5 அதிகாரங்களில். இப்படி கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள், பரலோகத்தின் சிருஷ்டிப்புகள் என்று பல உண்டு. அதில் தேவ புத்திரர்கள் என்று ஒரு கூட்டத்தார் உண்டு, ஒரு இனம். அதாவது இந்த உலகத்தில் இனம் இனமாக தேசம் தேசமாக இருப்பது போல அங்கு தேவ புத்திரர் என்ற ஒரு இனம் உண்டு. இப்படி தேவ தூதர்கள் கர்த்தருக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது சாத்தானும் அங்கு நிற்கிறான். அதாவது சாத்தான் இன்னும் அழிக்கப்படவில்லை என்பதும், அவன் இருக்கிறான் என்பதும், சாத்தான் பூமியில் மனிதனை துன்பப்படுத்துவதும், கர்த்தருக்கு முன்பாக அவன் போய் பேசுவதும், மனிதர்களை வைத்து அவன் வேலை செய்து கொண்டு இருப்பதும் தெளிவாக இந்த யோபையாவின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த முதல் அதிகாரத்திலேயே புரிந்து விடுகிறது. இந்த 6, 7, 8 வசனங்களை படிக்கும் போது முற்றிலும் சாத்தானை குறித்தும், அவன் யார் என்பதை குறித்தும், மனிதனை குறித்தும், கர்த்தரை குறித்தும், கர்த்தருக்கும் மனிதனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள உறவு இது எப்படிப்பட்டது என்பதை குறித்தும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவன் பேசுகிறான், கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், யோபு வீணாக விருதாவாகவா? அப்படி என்றால் எந்த காரணமும் இல்லாமலா யோபு உம்மை விசுவாசித்து உண்மையில் பக்தியா இருக்கிறார்? அப்படி அல்ல. அவருக்கு நீர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவருக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அதனால் அவர் உம்மை தூஷிக்காமல் உம்மை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய பொருட்களை தொட்டால், அவருடைய சம்பத்து, அவருடைய சொத்துக்களை, அவருடைய ஐஸ்வர்யத்தை நீர் தொட்டால், அதை நீர் எடுத்து போட்டால் அவர் உம்மை தூஷிக்காமல் விடுவாரா என்று கேள்வி எழுப்புகிறான். யோபோயாவுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அன்பை பரீட்சை பார்க்கிறான். அவன் பொய்யனாய் இருக்கிறான். வேதாகமம் முழுவதும் ஆராய்ந்து படிக்கும் பொழுது ஒரு காரியம் புலப்படுகிறது. சாத்தான் எப்படிப்பட்டவன், மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அன்பை வெட்டி விடுகிறவனாகவே இருக்கிறான். அதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமா இருக்கிறது. யோபு ஐயா கர்த்தரிடத்தில் பக்தியா இருக்கிறார்.
கர்த்தர் யோபு ஐயாவை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி இருக்க இவன் நுழைந்து என்ன சொல்லுகிறான்? யோபு ஐயாவின் அன்பு பொய் என்று சொல்லுகிறான். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற யோபு ஐயாவின் பக்தியையும் அன்பையும் பொய் என்று சொல்லுகிறான். இதிலிருந்து பார்க்கும்போது ஒரு புதிய பரிமாணம் ஒன்று வெளிப்படுகிறது. வேதத்தின் வசனங்கள் எல்லாமே ஒரே ஒரு 2 கற்பனைகளில் அடங்கி விடுகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2 கற்பனைகளுக்குள் கர்த்தருடைய வேத வசனங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்திவிட வேண்டும். நம்மை போல மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இதுவே இதன் ஆழமாய் இருக்கிறது. அப்படி என்றால் மனிதனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் கர்த்தரை நேசிக்கிற அன்பு அவனுக்கு வேண்டும் என்பதே. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற மனிதன் நேசிக்கிற அந்த அன்பை எடுத்து போடும்படியாகவே சாத்தான் எப்பொழுதும் முயற்சி செய்கிறான். அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாய் நம்மிடத்தில் பேசுவான். அவர் அன்பில்லாதவர், அவர் உனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுத்தார், அவர் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து விட்டாரே, நீ இப்படி இருக்கிறாயே என்பான். நாம் நன்றாக தான் இருப்போம், ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அவன் சொல்லுவான், ஐயோ பார்த்தாயா நீ எப்படி இருக்கிறாய், பாவம், எந்த அளவுக்கு மெலிந்து போனாய் என்பான். நாம் வெயிட் லாஸ் பண்ண நினைத்து கொண்டிருப்போம். அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீ மிகவும் சோர்ந்து போய்விட்டாய், நீ மிகவும் இளைத்து போய்விட்டாய். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். நம்மிடத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரை வெறுக்கும்படியாக, கர்த்தரிடத்தில் கோபப்படும்படியாக, நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளும்படி, இப்படியெல்லாம் அவன் தவறான காரியங்களை போதித்துக் கொண்டிருப்பான். அது அவனுடைய குணம். அப்படிப்பட்ட சாத்தான் பரலோகத்தில் போய் கர்த்தரிடத்தில் இப்படியாக பேசுகிறான். யோபு ஐயாவை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால் அவர் உம்மை நேசிக்கிறார், அவர் உம்மை தூஷிக்காமல் இருக்கிறார். யோபு ஐயாவுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீர் தொட்டால், அவருடைய சொத்துக்களை எல்லாம் நீர் எடுத்து விட்டால், அப்பொழுது அவர் உம்மை தூஷிக்காமல் இருப்பாரா என்று சொன்னார். அவன் இப்படி சொல்ல கர்த்தர் சொன்னார், அப்படியா, அப்படியானால் அவனை நீ சோதிக்க வேண்டும். அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது முதலில் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், தேவபுத்திரர்கள் எல்லோரும் வந்து கூடி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சாத்தான் வந்து நிற்கிறானாக. அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் பூமியெங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். அவனுக்கு வேலை பாருங்கள், பூமி முழுக்க சுற்றி திரிந்து ஆராய்ந்து வருவது, யாரை பிடிக்கலாமோ என்று, யாரை பிடிக்கலாம், யாரை கொடுமைப்படுத்தலாம் என்று அலைந்து திரிவது அவனுடைய வேலையாய் இருக்கிறது. இதை பார்த்ததும், இதை இவன் சொன்னதும் சகலத்தையும் அறிந்தவர், அவன் இருதயத்தில் இருப்பதையும் அறிந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இவன் சொல்லி கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார், நீ இதை தானடா நீ நினைப்பாய் என்று அவரே சொல்லுகிறார். நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய மனுஷன் அவனை போல ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சான்றிதழை யோபு ஐயா வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தரே பாராட்டும் அளவுக்கு உத்தமனாய் வாழ்ந்த உத்தம புத்திரனாய் யோபு ஐயா இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை நீ பார்த்தாயா, அவர் மேல் கவனம் திரும்பியிருக்கிறதா உனக்கு என்று கேட்கிறார். அப்படி கர்த்தர் கேட்டதும் அவன் சொல்லுகிறான், அவனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனுக்கு எல்லா சம்பத்தையும் கொடுத்திருக்கிறீர், அவரை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், நீர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர், அதனால்தான் அவர் உம்மை நேசிக்கிறார். ஒருவேளை அவருக்குண்டான எல்லாவற்றையும் நீர் தொடுவீரானால் அப்பொழுது உம்மை தூஷிக்கானா பாரும். ஒருவேளை அவருடைய சொத்தை எல்லாம் நீர் எடுத்து விட்டால் அப்பொழுது உம்மை கண்ணா பின்னாவென்று திட்டுவான். அந்த மனிதன் வேண்டுமானால் செய்து பாரும் என்று தவறாக சொல்லுகிறான். இதன் பொருள் என்ன? இதன் ஆழமே அங்குதான் இருக்கிறது. யோபு ஐயா உம்மை நேசிக்கவில்லை என்பதே அந்த ஆழத்தின் பொருள். வேர் எப்பொழுதும் மரத்தின் அடியில் மறைந்திருக்கும், அது போல இந்த கருத்தும் மறைந்திருக்கிறது. அவன் சொல்ல, சாத்தான் யோபு ஐயாவை குறித்து சொல்ல நினைப்பது என்னவென்றால், யோபு ஐயா உம்மை நேசிக்கவில்லை, நீர் நினைத்து கொண்டிருக்கிறீரா? கர்த்தரை நோக்கி அவன் நினைக்கிறான், பேசுகிறான்.
நீர் நினைப்பது போல யோபு உம்மை நேசிக்கவில்லை. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, அதனால் நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு என்று அவன் சொல்லுகிறார். ஆனால் யோபு ஐயாவின் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அப்படியா, நீ அவனை சோதித்துக்கொள், உன்னிடத்தில் அவனை நான் ஒப்படைக்கிறேன், எதை வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் அவனை மட்டும் தொடாதே என்று சொல்லுகிறார். யோபு ஐயாவை மட்டும் தொடாதே, அவருக்கு உண்டானவற்றை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், போய் பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தான் தொட வேண்டும் என்றால், நமக்கு ஒரு துன்பத்தை சாத்தான் கொடுக்க வேண்டும் என்றால், பரலோகத்திலிருந்து அனுமதி பெறாமல் நம்மை ஒன்றும் அவனால் செய்ய முடியாது. நம்மை சுற்றிலும் தேவதூதர் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தையும் நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக அவன் கர்த்தரிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டு வந்து பின்புதான் யோபு ஐயாவின் சோதிக்க வருகிறான், துன்பத்தை கொடுக்க வருகிறான். நன்றாக புரிந்து கொள்வோம். கர்த்தர் அனுமதித்தால்தான் நமக்கு எந்த துன்பமும் வரும். அந்த துன்பம் வருவதற்கு அதிகமாக நாம் பாவம் செய்வதனால் கர்த்தர் சாத்தான் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பார். யோபு ஐயாவை போல ஒரு தவறும் செய்யாத பட்சத்திலும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்தில் கர்த்தர் செய்கிறார். இன்னொரு காரியம், நம்மை போல இந்த சம்பவம் நடந்து 3000 வருடங்களுக்கு மேலாக ஆனது. யோபு ஐயா மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் யாரிடத்திலும் போய் சுவிசேஷம் சொல்லவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கையே ஊழியம்தான். அவர்கள் இந்த சம்பவத்தில் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து முடித்து ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தும் சாத்தானால் சோதிக்கப்பட்டு குற்றம் குறை சொல்லாமல் கர்த்தரிடத்தில் பக்தியாய் அவர் தீவிரமாய் இருந்ததுதான் அவருடைய வாழ்க்கை. அதுதான் அவர் செய்த ஊழியம். அதை படித்து 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 இந்த 3000 வருடங்களாக எத்தனை கோடி மக்கள் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருப்பார்கள். இனி கற்றுக்கொள்ள போகிறவர்கள் எத்தனை பேர்? இவர்கள் எல்லோரும் யோபு ஐயாவின் ஊழியத்தினால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக போகிறவர்கள். நாமும் அப்படிதான். இப்படிதான் அவர்கள் வாழ்க்கை நமக்கு ஊழியமாய் இருக்கிறது. யோபு ஐயா செய்த ஊழியம்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது. யோபு ஐயாவின் வாழ்க்கையை பார்த்து நாம் இன்று திருந்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஊழியம் என்பது மிக பெரியது. ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டாலும் அதை பெரியதாய் மாற்ற வல்லமையுடையவர் கர்த்தர். நாம் செய்கிற சிறு சிறு காரியங்களையும் பயன்படுத்தி அவர் பெரிய பலனை தர வல்லவராய் இருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை ஒரு சிறுவனிடமிருந்து வாங்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு, 5000 ஜனங்களுக்கு, புருஷர்கள் மட்டும் 20,000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு அவர் கொடுத்தாரே. சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் சிறு ஊழியம் செய்தாலும் அதை பெரிதாய் அவர் பயன்படுத்தி பலரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், அவருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்வார். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர், அற்புதமானவர். பரலோகம் சத்தியம், சாத்தான் இருப்பதும் உண்மையே, சத்தியம்தான். மனித வாழ்க்கை அவனால் சோதிக்கப்படுகிறது என்பதும் உண்மையே. இதையெல்லாம் புரிந்து கொள்வோம். பரலோகம் உண்மை, நரகம் உண்மை, மனித வாழ்க்கை உண்மை, சாத்தானால் சோதிக்கப்படுகிறதும் உண்மை, கர்த்தரால் பாதுகாக்கப்படுவதும் சத்தியமே. நாம் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம். விஞ்ஞான உலகம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு எரி நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நம் ஜீவனை காப்பாற்றும் வழி விஞ்ஞானத்தில் அல்ல, வேதாகமத்தில் இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வசனங்கள் வரை. கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது ஒரு நாளில் தேவ புத்திரர்கள் அங்கு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சாத்தானும் யோபையாவை குறித்து கர்த்தரிடத்தில் பேசுகிறான். யோபுவை நீர் அதிகமாய் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால் யோபு உம்மை தூஷிக்காமல் இருக்கிறார். ஒருவேளை அவரை நீர் பாதுகாக்கவில்லை என்றால், அவரை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் உம்மை தூஷித்து விடுவார் என்று பொல்லாத சாத்தான் சொன்னான். கர்த்தரோ அப்படி அல்ல என்று இந்த உலகத்திற்கு யோபையாவை குறித்து தெரிவிக்கும்படியாகவும் நாம் எல்லாம் அதற்கு பின்பாக, யோபையாவிற்கு பின்பாக வாழ்கிற ஜனங்களாகிய நாம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை வைத்து நாம் புரிந்து தெளிவாக நடக்கும்படியாக யோபையாவிற்கு இந்த ஒரு ஊழிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அதாவது சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார்.
சாத்தானிடத்தில் யோபு ஐயாவை ஒப்படைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி என்றால் அவன் சோதிக்க வேண்டும் என்று சாத்தான் கேட்கிறான் கர்த்தரிடத்தில். பரலோகத்தில் போய் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஏனென்றால் யோபு ஐயா கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் யோபுவை பாதுகாத்து வருகிறார். கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற மனுஷனை சாத்தான் தொடவோ தீங்கு செய்யவோ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் அவன் கை வைக்க முடியாது. அதனால் போய் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சாத்தானிடத்தில் யோபு ஐயாவின் வாழ்க்கை, அவருக்குண்டான சொத்துக்களை முதலில் ஒப்படைக்கிறார். எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள், யோபுவுக்கு உண்டானது எல்லாவற்றையும் உன் கையில் கொடுத்தேன், அதை நீ பார்த்துக்கொள், ஆனால் யோபுவின் மேல் கை போடாதே என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். இப்படியாக சாத்தான் அனுமதி பெற்றுக்கொண்டு பூமிக்கு வருகிறான். அப்பொழுது ஒரு நாள் யோபு ஐயாவின் ஆண் பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்கள் சகோதரிகள் 3 பேரையும் அழைத்து விருந்து கொடுக்கிறார்கள். அதாவது மூத்த சகோதரன் வீட்டில் விருந்து தொடங்குகிறது. அப்படி விருந்து கொண்டாட போகும் பொழுது, அதாவது இந்த விருந்து கொண்டாடல் என்பது பாவம், கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எந்த காரியத்தை முன்னிட்டும் நமக்காக நாம் விருந்து கொண்டாடக்கூடாது என்பதை குறித்து கடந்த செய்திகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அவர்கள் விருந்து சகோதரர்கள் யோபு ஐயாவின் பிள்ளைகள் எல்லாம் 7 பேரும் சேர்ந்து மூத்த சகோதரனுடைய வீட்டில் தன் தங்கைகளுக்கு, தன் சகோதரிகளுக்கு அவர் விருந்து கொடுக்கிறார்கள். எல்லோரும் 10 பிள்ளைகளும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சாத்தான் வருகிறான். யோபு ஐயாவின் குடும்பத்தை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறான். அதில் முதலில், அதாவது இவர்கள் இப்படி யோபு ஐயாவின் பிள்ளைகள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு வேலைக்காரன் திடீரென்று ஓடி வருகிறார். அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அதாவது எருதுகள் உழுது கொண்டிருந்தது, அதன் பக்கத்தில் கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்தது. யோபு ஐயாவின் எருதுகளும் கழுதைகளும். எருதுகள் 500 இருந்தது, கழுதைகள் 500 இருந்தது. இவைகள் எல்லாம் கழுதைகள் மேய்ந்து கொண்டும் எருதுகள் இலைகளை உழுது கொண்டும் இருக்கும் பொழுது திடீரென்று சபேயர் அவைகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். அதாவது யோபு ஐயாவின் எருதுகளும் கழுதைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு போயிற்று. அதிலிருந்த வேலைக்காரர்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் செய்தி சொல்வதற்கு ஓடி வருகிறார். அவர்தான் தப்பித்த ஒரே ஒரு மனிதர். இப்படியாக எருதுகளும் கழுதைகளும் கொள்ளை போனது என்று சொல்லுகிறார்கள். அதாவது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சாத்தான் நம்மை அழிப்பதற்கு நம் பொருள்களை திருடு போக அல்லது கொள்ளையடிக்கப்பட்டு போக நம் பொருள்களை திடீரென்று வாரிக்கொண்டு போவதெல்லாம் சாத்தானுடைய செயல். இதை நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ளலாம். இப்படியாக செய்தான். ஒரே நாளில் நடக்கிற சம்பவங்கள் இவைகள் எல்லாம். இது முதல் காரியம். அடுத்தது சிறிது நேரத்தில் இன்னொரு வேலைக்காரன் ஓடி வருகிறான். ஓடி அவன் சொல்லுகிறான், ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது, வேலைக்காரர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி மிகப்பெரிய வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அது ஆடுகளையும் அதை மேய்த்து கொண்டிருந்த வேலையாட்களையும் எரித்து போட்டது. திடீரென்று அக்கினி எரித்து போட்டது என்று யோபு ஐயாவிடம் சொல்லுகிறார்கள். இதை பார்த்ததும் மிகவும் ஒரு செய்தியின் அதிர்ச்சி மாறுவதற்குள் அடுத்த அதிர்ச்சி வருகிறது. இப்படி நடந்தது என்று சொல்லும் பொழுது அந்த ஆடுகளும் வேலையாட்களும் போய்விட்டார்கள். அதிலிருந்து தப்பின ஒரே ஒரு வேலையாள் மட்டும் யோபு ஐயாவிடம் செய்தி சொல்லி கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்ததாக இவர் சொல்லி முடித்த உடனே இன்னொரு வேலைக்காரன் ஓடி ஓடி வருகிறார். கல்தேயர்கள் 3 பவுஞ்சாய் 3 கூட்டமாய் நம்முடைய ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள் என்று, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உம்மிடத்தில் ஓடி வந்தேன் செய்தி சொல்வதற்கு என்று ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்த அந்த வேலையால் சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு வேலையாட்கள் மட்டுமே மிச்சம். எல்லாம் போய்விட்டது ஒரே நாளில்.
இப்படியாக நடந்தது. இந்த செய்தியும் யோபையாவுக்கு வருகிறது. சாத்தான் எவ்வளவு கொடூரமானவன்! அவன் கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றான். அவருக்கு தீங்கு செய்ய தொடங்கினான். ஆனால் ஒரே நாளில் செய்கிறான். அவன் எப்படிப்பட்ட கொடுமை உள்ளவன்! அவரால் எப்படி தாங்க முடியும்? ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும் நேரம் கூட இல்லை. அதை புரிந்து கொள்வதற்குள் அடுத்த ஆபத்து என்று வந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் கொடுமையானவன் சாத்தான் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். ஒரே நாளிலா இப்படி செய்ய வேண்டும்? அதற்கு அடுத்தது இதோட முடியவில்லை. அதற்கு அடுத்ததாக திடீரென்று இன்னொரு வேலைக்காரன் ஓடி வருகிறான் யோபையாவினிடத்தில். வந்து அவன் சொல்லுகிறான், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி மூத்த சகோதரன் வீட்டில் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வனாந்தர காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் 4 காற்றுகளையும் சாத்தான் ஏவுகிறான். சாத்தான் காற்றுகளை பயன்படுத்துகிறான் அழிவை கொண்டு வர. 4 காற்றுகளையும் 4 மூலைகளிலும் 4 திசைகளிலும் இருந்து வந்த காற்று அடித்ததினால் அந்த வீடு இடிந்து விழுந்து அந்த 10 பிள்ளைகளும் அதே நாளில் இறந்து போனார்கள். இப்படி எல்லாம் ஒரே நாளில் நடந்து முடிந்தது. இதை அந்த வேலைக்காரன் வந்து யோபையாவிடம் சொல்லுகிறார். எப்படி இருக்கும் யோபு என்ற அந்த மனிதனுக்கு? அவர் மனிதன் தானா? இத்தனை பெரிய காரியங்களை அவரால் இருதயத்தில் எப்படி தாங்க முடியும்? சாத்தான், நாம் நினைக்கிறோம் கர்த்தரே அற்புதம் செய்வார் என்று. ஆனால் இந்த இடத்தில் சாத்தான் செய்திருக்கிறான் அற்புதம். அதாவது வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆடுகளையும் அந்த வேலையாட்களையும் எரித்து போட்டது. அப்ப வானத்தில் இருந்து அக்கினியை கொண்டு வந்தது சாத்தான். அவன்தான் கொண்டு வந்திருக்கிறான். எப்படி வந்தது? அப்படி என்றால் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரும் வல்லமை சாத்தானுக்கும் உண்டு என்பது இந்த வேத பகுதியிலிருந்து தெளிவாக தெரிகிறது. முதலில் சபையர் வந்து எருதுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். அப்படியானால் சபையர் என்கிற மனிதர்களை சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறான். இதுவும் தெரிகிறது. அடுத்தது கல்தேயரை 3 பிரிவுகளாக பிரித்து ஒட்டகங்களை ஓட்டி செய்ய வைத்திருக்கிறான். இதுவும் சாத்தானின் செயல் என்றால் அந்த கல்தேயருக்குள்ளும் சாத்தான் உள்ளே நுழைந்து அவர்களை வழி நடத்தி இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவது போல சாத்தான் அவர்களை வழி நடத்தி இருக்கிறான். இன்றும் துன்மார்க்கரை சாத்தான் பயன்படுத்துகிறான் என்பதற்கு ஆதாரபூர்வமான உண்மை சத்தியம் இது. சிலர் நம்புவதில்லை. பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கிறது என்றும் அவனை வழி நடத்துகிறது என்றும் துன்மார்க்கனை பிசாசை ஆளுகை செய்கிறான் என்றும் சொன்னால் நம்புவதில்லை. இதுவே அதற்கு சாட்சியான வேத பகுதி. இப்படி இருக்க சாத்தான் அந்த மனிதர்கள் கல்தையருக்குள் புகுந்து தீமை செய்தான் யோபையாவுக்கு. அடுத்தது காற்றுகளை பயன்படுத்தினான். 4 காற்றுகள், வானத்தில் இருக்கிற காற்று, 4 திசைகளிலும் இருக்கிற காற்றுகளை சாத்தான் பயன்படுத்தி அழுத்திருக்கிறார். அப்படி என்றால் இயற்கையின் மேல் அவன் அதிகாரம் செலுத்துகிறான் என்பதற்கு, அக்கினியின் மேலும் காற்றின் மேலும் தண்ணீரின் மேலும் அவன் அதிகாரம் செலுத்துகிறான் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கிறது. அவன் தீமையை செய்ய பயன்படுத்துகிறான், கர்த்தரோ நன்மை செய்ய பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில புயல்கள் வந்து ஜனங்களை அழித்து போடுகிறது. எப்படி வந்தது? பொல்லாத ஆவிகளை வணங்குகிறார்கள். அவர்கள் வணங்குவது நிமித்தம் அதே பொல்லாத ஆவிகள் வந்து புயலை, காற்றை பயன்படுத்தி புயலை கொண்டு வந்து அந்த ஜனங்களையே அழித்து போடுகிறது. யார் யார் சாத்தானை சேவிக்கிறார்களோ அவர்களை அவனை கொன்று போடுவான். கர்த்தரை சேவிக்கிறவர்களை கர்த்தர் வாழ வைத்து பார்ப்பார். அதுதான் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசம். சாத்தான் அழிக்க நினைப்பான், தன்னை நம்புகிறவர்களையும் அழிப்பான், நம்பாதவர்களையும் அழிக்க நினைப்பான். ஆனா கர்த்தரை நம்பினால் நாம் நம்புகிற நாமும் பாதுகாக்கப்படுகிறோம், நம்பாதவர்களையும் பாதுகாக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இதுவே கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கிறது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு வேலையாட்களும் ஒவ்வொரு இடத்தில் இருந்து யோபையாவின் இடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது யோபையா இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அந்த அதிர்ச்சியில் அவர் திக்குமுக்காடி போனார். அதன் பின்பாக அவர் எழுந்து தன் சால்வையை கிழித்து கொண்டு தன் தலைமுடியை எடுத்து மொட்டையை அடித்துக் கொண்டு, அதாவது துக்கம் அனுசரிக்கும் இஸ்ரவேலர்களின் அதாவது பழக்கமாய் இது இருக்கிறது. தங்கள் இப்படி துக்கத்தோடு இருந்து அவர்
தரையிலே விழுந்து இப்படியெல்லாம் செய்துவிட்டு தரையிலே கர்த்தரை தொழுது கொள்கிறார். கர்த்தரை பணிந்து கொண்டு ஜெபித்து அவர் சொல்லுகிறார், ஒன்றும் இல்லாமல் இந்த பூமியில் நான் தாயிடமிருந்து பிறந்து வந்தேன். அதே போல ஒன்றும் இல்லாமல் நான் போய் சேருவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதாவது பிறக்கும் போது நாம் ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, இறக்கும் போது நாம் கொண்டு போவதும் எதுவும் இல்லை, எதுவுமே நம்மால் எடுத்து செல்ல முடியாது என்ற சத்தியத்தை சொல்லி நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பேன் என்று அவர் அமைதியாக இருந்தார். இந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். கர்த்தரே சகலத்தையும் நமக்கு கொடுத்தார், அவர்தான் நம்மை ஆசீர்வதித்தார், இத்தனை நாள் அவரே எடுத்துக்கொண்டார் என்று சமாதானமாக சத்தியத்தை புரிந்தவராக ஞானம் உள்ளவராக பேசினார். இப்படி சொல்லிவிட்டு ஒரு சிறு பாவமும் செய்யவில்லை. அவர் வார்த்தையினால் எந்த ஒரு தவறான ஒரு கருத்தையும் கர்த்தரை குறித்து சொல்லவில்லை. கர்த்தரை குறித்து குறை சொல்லவும் இல்லை, அவரை தூஷிக்கவும் இல்லை, எந்த பாவமும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட நெருக்கமான நிலையிலேயும் அவர் பரிசுத்தமாய் அமைதியாய் இருந்தார். இப்படியாக யோபு ஐயா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரராய் இருக்கிறார். இவரை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை சராசரி மனிதரை போல நாம் நினைக்க கூடாது. அவர் மனித அவதாரத்தில் வந்தார் என்றாலும் அவர் மனிதன் அல்ல, அவர் கர்த்தர், அவர் பெரியவர். அவருடைய சர்வ வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ லோகாதிபதி, அவரை தெய்வமாக நினைக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் போல, நம் சகோதரர் போல நினைக்க கூடாது. நம் சகோதரர் போல நினைத்து அவரிடத்தில் அன்பு கூறலாம், நாம் நேசிக்கலாம், அது வேறு. ஆனால் அவர் வல்லமையையும் அவர் தகுதியையும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய ஆண்டவர் என்றால் முதலாளி என்று பொருள். அவர் நமக்கு தெய்வமாயிருக்கிறார், முதலாளியாயிருக்கிறார், தகப்பனாயிருக்கிறார், சகோதரராயிருக்கிறார். இப்படி சர்வ வல்லமை பொருந்திய தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய், நம் ஜீவனை உண்டாக்கினவராய், சிருஷ்டித்தவராய், நம்மை நித்திய ஜீவனுக்குள் சேர்த்து கொள்ள போகிறவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்க அவரை நாம் குறைவாக எடை போடக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர், அவரை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இப்படியாக இத்தனை துன்பங்கள் பொல்லாப்புகள் சாத்தனால் வந்தாலும் யோபு ஐயா பாவம் செய்யவும் இல்லை, குற்றம் சொல்லவும் இல்லை. கர்த்தரை பரிசுத்தமான மனிதோடு கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார். இப்படிப்பட்ட நற்காரியங்களை யோபு ஐயாவிடம் கற்றுக்கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.